பா நான் இவங்கள சொல்லல, சொந்தக்காரங்களை சொன்னேன். குறிப்பா சிதம்பரத்தை கூப்பிடணும்ப்பா. அப்பா இப்பதான் நானும் கோபியும் ஃபோன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பண்றீங்க சொல்லி செய்ய வேணாம்னு சொன்னாரு. சரி நாங்களும் விட்டுட்டோம். இல்ல கண்டிப்பா வரணும்ப்பா. கரெக்டா சொன்னாரு. அந்த குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்தா என்னென்னமோ நடக்குது. சமயத்துல சட்டக்கட்டெல்லாம் கிழிஞ்சு போகுது. என்ன லட்சுமணா, டேய் இருடா, நான் தெளிவா சொல்றேன். கோபி மாமா குடும்பம், அவர் சம்பந்தி குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்தா ஏகப்பட்ட கலாட்டம் நடக்குது. நம்ம தான் நேர்ல பார்த்தோம். என்ன பாத்தீங்க? மாமா, அண்ணனுக்கு எப்பவுமே காமெடியா பேசியே பழகி போச்சுல்ல. விஜய், நீதாம்மா நான் சரியா புரிஞ்சு வச்சிருக்க. அரக்கால் சட்டை போட்ட காலத்துல இருந்தே என் ஹியூமர் சென்ஸ் பத்தி பேசாத ஆளே கிடையாது. நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு லட்சுமணன் பேராகி போச்சு. என்னங்க இதெல்லாம் எந்த ஊர்லயா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல ராஜி. இந்த ஆள் கேனத்தனமா பேசிடுவான். ஜனங்க இந்த ஆள் என்ன பேசுறான்னு புரியாம, ஓஹோ இந்த ஆள் ஜோக்கு தான் அடிக்கிறான்னு நினைச்சு சிரிச்சிருவாங்க. அதை இந்த ஆள் ஹியூமர் செஞ்சு புரிஞ்சுட்டான். எல்லாம் நம்ம நேரம். ஏன் போஸ், இப்ப பண்ண போற பிசினஸ்ல நீயும் பார்ட்னர் தானே? ஆமா, ஏன் கேக்குறீங்க? எதுக்குன்னா பொதுவா நீ அடிக்கடி காணாம போற ஆளு. இப்ப மட்டும் காணாம போக மாட்டேன் என்ன நிச்சயம்? ஆரம்பிச்சிட்டாரு. அட முறைக்காதப்பா. இப்ப பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண போறீங்க. முன்ன மாதிரி அடிக்கடி காணாம போயிட்டேன் வச்சுக்கோ, இந்த பிசினஸ் எல்லாம் காணாம போயிடும். இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு கோபிக்கு தைரியம் இல்ல. கோபி என்ன, இந்த வீட்டுல வேற யாருக்குமே தைரியம் கிடையாது. எனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் தைரியமான ஆளு. விஜய் சொன்னுச்சுல்ல, மாமா எப்பவுமே காமெடியா தான் பேசுவாருன்னு, அதைத்தான் திரும்பவும் செய்யறாரு. நம்ம கிளம்பலாம் வாங்க. டேய், ரெண்டு பேரும் என்ன தென்னாட்டா போறானுங்க பத்தியா? ஆமா, நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். என்ன பண்ண போற? ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மண்டிடுற அளவுக்கு பெரிய பிளான் வச்சிருக்கேன். ஓ, இப்படி எல்லாம் வேற முடிவு எடுப்பே நீ? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்த ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி இல்ல. என்னடா ஒரு மாதிரி சிரிக்கிற? ஏய், ஏன்டா சிரிக்கிற? உனக்கு சின்ன வயசுல இருந்து ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி, எனக்கு சின்ன வயசுல இருந்து நக்கல் ஜாஸ்தி. என்ன நீ செல்லா? ஆ இந்த 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 ஆகாட்டே. கடைக்கு போயிருந்தேன், சோளம் வாங்கினேன். அதான் உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவச்சு அண்ணன்கிட்ட கொடு. அத்தை, சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, இப்பதான் சமைச்சு வச்சிட்டு வந்தேன், போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி. என்னண்ணே ஏதோ யோசனையா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உட்கார். பவானி கொஞ்சம் தள்ளிக்க. என்னண்ணா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்வன் தம்பி தெரியுமில்ல, அதை நினைச்சா வருத்தமா இருக்குது. கேள்விப்பட்டண்ணே, பாவம் அந்த தம்பி. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. வாழ்க்கையிலேயே பிடித்தம் இல்லாம இருக்கிறாராம். இந்த சின்ன வயசுல இப்படி இருக்கலாமா? பாவம் இல்ல. அது சரி. உள்ளூர்ல உனக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணா இருந்தா சொல்ல, கட்டி வச்சிருவோம். ஒரு இடம் இருக்கு. அப்படியா? எந்த இடம் எனக்கு தெரியாம சொல்லு. அருமையான இடம்ண்ணே, சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா என்ன எழுக்கிற சொல்லுமா, உடனே பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பான். சொல்றேண்ணே, ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சித்தப்பிரமை இருந்துச்சுண்ணே. இப்ப பரவாயில்ல, சரியா போயிடுச்சு. அதுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. அதை வேணா கேட்டு பார்க்கலாமா? இந்த பாருமா, நான் 5 பொண்ணை பெத்து தகப்பேன். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. பாவம் அந்த பொண்ணு ஆண்டவ முன்னியத்திலே யாரையாக கட்டிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா செல்வன் தம்பியை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கிறாமா. நீ சொல்ற அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு எதிர்பாராத ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாவம் அந்த நல்ல பையன் தாங்க மாட்டாமா. ஆமாப்பா, சரியா சொன்னீங்க. பாவம் செல்வன் தம்பி ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கு. இனிமே பண்றது பார்த்துதான்ப்பா பண்ணணும். நிச்சயமா. இத பாருமா, பணம் காசு கூட வேணாம், நல்ல குடும்ப பாங்கான சாதுவான பொண்ணா செல்வத்தை இனி கண் கலங்காம சந்தோஷமா கட்டி காப்பாத்துற பொண்ணா பாருங்க. நானும் பாக்குறேன். தெரிஞ்சு பொண்ணா இருந்தா நீங்களும் சொல்லுங்க. சரிண்ணே, பாக்குறேன். நல்ல பொண்ணா கிடைச்சா சொல்றேண்ணே. சரி. சாரே 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 சாரே. அதிகனு, லுக் அட் மீ. ஐயே, இது என்ன கோலம்? இன் பண்ணிருக்கேன் செல்லம். இப்ப என்ன பார்த்தா அஜித் மாதிரி இல்ல? ஐயோ கருமம், எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏன் நல்லா இல்லையா? நீங்க எப்பவும் வர மாதிரி கேஷுவலா வாங்க, அது போதும். நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லு. இங்க பாருங்க, தேவையில்லாம என் வாயில ஏதாவது சொல்ல வைக்காதீங்க, அவ்வளவுதான். சாரி டியர், நான் இப்படியே தான் வரப்போறேன். வர்ற வழியில ஃபிகர்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் இப்படியே வரதா இல்ல சட்டையை வெளியே எடுத்துட்டு வரதா டிசைட் பண்ணுவோம். இன்மை காலேஜ் போதும் போதும், அந்த கருமத்தை தொடங்காதீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ரெடி போலாம். கோபி, உன் பைக்ல பெட்ரோல் இருக்கு? யாரெல்லாம் செக் பண்ணிட்டியா? இல்லனா வாய் வச்சு ஊத போறேன். டேய் சுமாரா,
இருக்கு. பிரேக் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கா? தள்ளிக்கிட்டு போறது எதுக்கே பிரேக்? சும்மா இரண்டா. அட என்னடா இது? ஆமா இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், உன் பைக்கை கொடு. ஓ, இதுக்காகத்தான் இவ்வளவு கேள்வியும் கேட்டீங்களா? ஆமா, எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட்டா செய்வேன்ல. மாமா இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, பைக் தர முடியாது. டேய், உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி அவமானப்படுத்துற? என்ன அவமானப்படுத்துனாங்க? ஆமா, நான் பைக் கேட்டு நீ இல்லைன்னு சொன்ன அவமானம் இல்லையா அது? மாமா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, பைக் தர முடியாது. அதுல இந்த ஆளுக்கு சரியா பைக் ஓட்ட தெரியாது. நானே விழுந்துட்டேன்னா பாரு. டேய் சும்மாறா, குறுக்கு பேசினா கத்தி எடுத்து கொலை பண்ணிடுவேன். நீ கத்தி எடுத்து கொலை பண்ண வேணாயா? நீ கத்தனாலே கொலை பண்ணதுக்கு சமம். சும்மாறா. கோபி, முடிவா கேக்குறேன், பைக் தரப்போறே இல்லையா? மாமா நீ கார்மெண்ட்ஸ் தர போலாம், ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் பைக் தர முடியாது, புரிஞ்சுக்குங்க. வர இந்த வீட்டுல நான் மரியாதை எல்லாம் போச்சு. கேவலம் என்ன நம்பி ஒரு பைக் தரலன்னா அப்புறம் என்ன உறவு மர வேண்டி கிடக்கு. கரெக்டா சொன்னேன். அதனால அந்த சபையில அறிவிக்கிறேன், நான் இந்த ஃபங்க்ஷனை பாய்காட் பண்றேன், வர முடியாது. அதாவது கதிரேசனின் மூத்த மருமகனும் கோபியின் மாமாவும் ஆல்ரவுண்டர் குமாரின் மைத்தனுமாகிய திருவாளர் லட்சுமணன் இந்த விழாவை புறக்கணிக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாண்டா பட்லர், சுமாரா. என்னங்க நம்ம கிளம்பலாமா? என்னங்க எங்க கிளம்பலாங்க? இப்படியே போய் தெருவில் டான்ஸ் ஆட போறியா? ஓடி உள்ள. ஆமா, உங்களை கட்டிட்டதுக்கு அது ஒண்ணுதான் குறை. வேணும்னா வாங்க, 2 பேரும் போய் சேர்ந்தே ஆடலாம். ஐயோ லட்சுமணா, கற்பனை பண்ணி பார்த்தாலே பயமா இருக்க. ப்ளீஸ் வேண்டாயா. சும்மாறா. டேய், நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், நீயும் போக கூடாது, போ உள்ள. இத பாருங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இனிமே எந்த சக்தியாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன். அடியே அறிவு கட்டவள, என்னைய நம்பி பைக் தர மாட்டாங்கறான் உன் தம்பி. அப்படிப்பட்ட நடத்துற ஃபங்க்ஷன் நீ போகணுமா? அதுக்கு நான் அனுப்பி தரணுமா? ஓடி உள்ள. அடடடடடடட. இந்த திருவிளையாடல் படத்துல தட்ச நடத்துற யாகத்துக்கு சிவாஜி சாவித்திரி போவானு சொல்லுவார் பாரு, அந்த மாதிரி டயலாக் விட்டுருக்க பாருங்க. இத பாருங்க, நீங்க சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, வீட்லயே இருங்க. கோபி, நாம கிளம்பலாமா? அக்கா இந்த ட்ரெஸ்ல இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. நிஜமாவா? அப்புறம் என்னக்கா? கிளம்புமா? கிளம்பலாம் டேய், கிளம்பலாம். நில்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன மதிக்க மாட்டே அப்படிதானே? அடடடா, உங்களுக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க வீட்லயே பேசாம இருங்களேங்க, நாங்க கிளம்புறோம். விஜய், சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். கட்டுன கழுத இவ்வளவு என்ன மதிக்கல, அப்புறம் யார் இந்த வீட்டுல மதிக்க போறாங்க? எக்கடா கட்டு போங்க, நான் எங்கேயாவது போறேன். புரியுது இல்ல? பொத்திட்டு போயா போயா போ. மரியாதை எல்லாம் போச்சு, என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. நம்பி பைக் கூட தர மாட்டேங்கிறான், நம்பிக்கையே எல்லாம் போச்சு. இருங்கடா, உங்களை பாத்துக்கிறேன். இருங்க. அண்ணன் வீட்ல இருக்காரு, போயிட்டு அப்புறமா வாங்க. துட்டு ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்கு, அண்ணன் போனதுக்கு அப்புறம் தரேன், போங்க. சரி. மா கிளம்புறமா? சரிப்பா. வரேன் சார். பழனி எங்க? போயிட்டு அப்புறம் வரேனாரு. சரோ எங்க இருக்கா? பக்கத்துல தான் இருக்காங்க. சரோ, என்னத்த? மாவு ஊற போறதுக்கு உளுந்து வாங்கணும்னு சொன்னியே, கடையில போய் வாங்கிட்டு வா. இல்லத்த, இந்த கடையில உளுத்தம் பருப்பு கிடைக்கல. ஏன் இந்த கடையில உளுந்த பருப்பு இல்லைன்னா வேற கடையில உளுந்த பருப்பு கிடைக்காதா? போய் வாங்கிட்டு வா போ. போயிட்டு வரேத்த. வாங்க அண்ணே. அம்மா, பழனி என்ன வந்திருக்காரு. என்ன சிக்கல் பாட்டு எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. இந்த வீட்ல திருடா மாதிரி வர வேண்டியிருக்கு. காஃபி சாப்பிடுறீங்களா அண்ணே? போட்டு கொடுமா, ரொம்ப நேரமா வெளியில நீ வெயிட் வேற என்னடி உபச்சாரம் பண்ணிக்கிட்டு? போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடு, கடைக்கு போன வந்துட போறா. போய் எடுத்துருவா.
இந்தாங்கண்ணே. ஏம்மா இவ்வளோ பணத்தை வீட்டுக்கு தெரியாம சேர்த்தீங்க? ஏன்பா எதுக்கு கேக்குற? இல்ல எனக்கு தெரிஞ்சு மாணிக்குமே ஒரு வல்லால கண்டேன். அவனுக்கு தெரியாம இப்படி ஒரு டபுள் பாஜி வேலை பண்றதுன்னா இத பாருப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நிர்மலா, பேப்பர் கொடுத்து கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. அண்ணன் அண்ணன்னு சொல்லி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க தங்கச்சி, நியாயமா அது? அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு பணம் தரேன்ல, எல்லாம் ஒரு நம்பிக்கைக்கு தான். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கூட. நம்பிக்கைக்கு தானே? ஒரு கையெழுத்து என்ன 100 கையெழுத்து போட்டு தரேன். ஏன் பழனி, வட்டி பணம் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவேல்ல? ஏன்னா வீட்டுல யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம். அம்மா 1ஆம் தேதி வருதோ இல்லையோ, ஆனா வட்டி பணம் டான்னு வந்துடும். ஏப்பா, யார கேட்டு இந்த பணத்தை இங்க கொண்டு வந்த? எடுத்துட்டு போப்பா, போன்னு சொல்றேன்ல. அவர் ஒரு விவசாய கட்ட மனுஷன். ஏண்டி, உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட விவரமே கிடையாதா? யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக இவங்கிட்டயா வாங்க சொல்றது? மாணிக்கத்துக்கு தெரிஞ்சா பொண்ணே போட்டுருவான். இத பாருப்பா, உன் காசும் வேண்டாம், உன் சங்காத்தமும் வேண்டாம். உன் துட்டை எடுத்துக்கிட்டு போய் சேரு, கிளம்பு. இடத்த காலி பண்ணுப்பா. சரு, அது ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு பணம் தரணுமா, நம்ம வீட்டுல கேட்க வேணாம்னு நினைச்சு இவன் மூலமா வாங்கி அந்த ஃப்ரெண்டுக்கு தர சொன்னாராம். இவனுக்கும் மாணிக்கத்துக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். அதனாலதான் வேண்டான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டேன். இத பாரு, இவன் வந்து போன விஷயம் உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாம். அப்புறம் அவன் பாட்டுக்கு இவங்கிட்ட சண்டைக்கு போய் பெரிய பிரச்சனையே ஆயிடும். அதுவும் மாப்பிள்ள சொல்லி இவன் இங்க வந்தான்னு தெரிஞ்சதுன்னா மாணிக்கம் ரொம்பவே சங்கடப்படுவான். என்ன நான் சொல்றது புரியுதா? இத பத்தி மாணிக்கத்துக்கிட்ட மூச்சு விட்டுறாத. போய் உளுத்தம்பருப்பை ஊற போடு போ. என்ன மாணிக்கம், சரக்கு வந்திருக்கா போல் இருக்கு. ஆமாண்ணே. அக்கம் பக்கம் திரும்பாம வேலை செய்யற. என்ன பண்றது, பண்ணி தானே ஆகணும். பாரு பாரு, முன்னாடி மாதிரி இல்லைண்ணே. அப்போல்லாம் நம்ம நினைச்ச நேரத்துக்கு சரக்கு அனுப்புவோம். இப்போல்லாம் லாரி கிடைக்கிற நேரத்துக்கு தான் சரக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. நம்ம நினைச்ச நேரத்துக்கு லாரி கிடைக்க மாட்டேங்குது. மாணிக்கம், நான் ஒன்று சொல்றேன், அது உனக்கு ஒத்து வருமானு பாரு. சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, நான் என் லாரி கம்பெனியை வித்துடலான் இருக்கேன். ஏன், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னால் அதை சரியாக கவனிக்க முடியல. வண்டிங்களாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 வண்டி இருக்குது. நீங்கள் வேணால் அதை வாங்கிக்கங்களேன். வாங்கிட்டா உங்களுக்கு பல விதத்துலையும் வசதியாக இருக்கும். வாங்கிடலாண்ணே, ஆனால் இப்போ நிலைமை சரியில்லை. என்ன மாணிக்கம், வியாபாரம் தான் நல்லா போயிட்டுருக்க, அப்புறம் நிலைமை சரியில்லை அது இதுன்றீங்களே. என்ன பண்ணுறது, வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் டிரான்ஸ்போர்ட் வாங்குற அளவுக்கு பணம் இல்லையே. நீங்கள் வாங்குவீங்கன்னு பார்த்தேனே மாணிக்கம். என்ன பண்ணுறதுண்ணே, இப்போ வசதி இல்லையே. சரிப்பா, வேற ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லு, நான் கிளம்புறேன். சரி, வரேன்பா. ரொம்ப நல்ல சான்ஸ்ண்ணா இது. ரொம்ப நல்ல சான்ஸ் தான்டா. என்ன பண்ணுறது, பணம் இல்லையே. நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? அவ்வளோ பெரிய தொகை நீ எங்கடா போய் புரட்டுவ? கஷ்டம்தான், ஆனால் எடுத்த எடுப்புலேயே வேண்டான்னு முடிவு பண்ணுறதை விட ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. சரி பண்ணு. எவ்வளோ சொன்னது? 40 கிலோண்ணே. சாமி இந்தாங்க கொடுங்க. வந்துடும். குங்குமங்க. ஆமா ஆமா ஆமா, தம்பிக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்தல, அது இன்னைக்கு ஓபனிங். அதான் அண்ணே, எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா, போய் வேலையை பாருங்கண்ணே. இதோ என்ன போஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? கலர் பேப்பர் ஒட்டிட்டு இருக்கேன். என்ன அந்த ஊர் புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த திருவிழா தான் இந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் ஒட்டி கம்மியா பண்ணிட்டு இருப்பாங்க. தப்பி தவிர இந்த மிஷினில் ஒட்டி தொலைச்சிட போறேன். ஏன் மாமா இல்லாத குறை நீங்க நிவர்த்தி பண்ணிடலாம். உங்க லாஜிக்கே தப்பியா? வழக்கமா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கவர் செடி கூப்பிட்டு கூத்து உலகத்தை சொல்லுவாங்க. வீடியோ கவரேஜ் பண்ணா ஆடுக்கு ஆடு மாச்சு, கிளாமருக்கு கிளாமர் மாச்சு. என்னமோ உன்ன மாதிரி ஆளுங்கிட்டலாம் தொழில் மாட்டி சீரழியுது. போஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ஆயிடுச்சு. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க போங்க, சீக்கிரமா வாங்க. அதை ஒட்டிட்டு வந்துடுறேன். தம்பி டேய், அது இழுத்துக்க. யாரு இந்த லேடி? படம் பெரும் நடிகையா? இல்ல, நானும் கோபி வேலை பார்த்தோம் பழைய கார்மெண்ட்ஸ். அங்க வேலை பார்த்தக்கா அவன் நம்மகிட்ட வேலை செய்யுது.
அசப்பல பார்த்தா அஞ்சலி தேவி மாதிரி இருந்துச்சா அதான் நடிக்கான்னு கேட்டேன். ஏன் இப்படி உங்களுக்கு அண்ணே அங்கே வெட்டியா உட்காந்துட்டு இருந்தீங்க, இங்க வெட்டியா அடிச்சிட்டு இருக்கீங்களா? வேலையை பார்க்க மாட்டீங்களா? இல்ல இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்து வாங்கண்ணே வாங்க பூஜை ஆரம்பி. தம்பி வேமா கட்டிட்டு வெட்டி வா. பேச்சு பேசான்னு சொன்னா கேட்டியா? போ. தாரத்தப்பட்ட கிழிய போது தம்பிங்கடா அண்ணடா என்னை ஒரு அடிமையா சேர்த்திப்பீங்களா? வரும் சனிக்கிழமை மாலை உங்க அப்பா சீக்கிரமா மாறிடுவாரு. நம்ம சுந்தர அவர் இன்னும் பார்த்தது இல்லல்ல, அவன் மட்டும் அவரை நேரா பார்த்து நிக்க வச்சு கேள்வி கேட்டானா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. என் பேர் சுந்தர். உங்க அம்மா அப்பா யாரு? தாலாட்டு மெகா தொடர் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு. உடன் வழங்குவோர் அனில் ராகி சேமியா. குத்து விளக்கு ஏத்துங்கோ. அப்பா விளக்கேத்துங்க. நானா வேண்டாப்பா. ஏப்பா விளக்கேத்துங்க. நான் ஏத்தனா அவ்வளவு சரியா இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? கோபி, உன் மனசுல நீ எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன விளக்கேத்துங்க? இல்லப்பா, பெண்கள் தான் குத்து விளக்கு ஏத்தணும். நான் தனி மனுஷன், துணை இல்லாதவன். அம்மா மனசுல நினைச்சிட்டு விஜய் ஏத்தறதா பொருத்தமா இருக்கும். விஜய் ஏச்சல். விஜய் மாமா ஏத்த சொல்லுங்க சார். யாருக்கு ரசனையே இல்ல. போது நிறுத்துங்க. உங்களுக்கு அப்புறம் பிறந்தவர் அவரு. அவரே இந்த அளவுக்கு மடமடன் வளர்ந்துட்டாரு. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்ல. பேசாம நில்லுங்க. அந்த இடத்துல நிறுத்திட்டாரு. வாய மூடுங்க. கம்பெனி பேர் சொல்லுங்க. விஜய் கார்மெண்ட்ஸ். விஜய் கார்மெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம் கோபி, நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. கண்டிப்பா சார். முத ஆர்டர் உங்ககிட்ட தானே எடுக்கிறோம். நீங்க எவ்வளவு ராசியானாலும் எனக்கு தெரியுமே. வாங்க சார். தேங்க்யூ. இவங்க ஏற்கனவே எங்கூட கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க. இப்ப தனியா ஆரம்பிச்சு எங்கூட ஒர்க் பண்ண வந்துட்டாங்க. எனக்கு அக்கா மாதிரி. இவர் மிஸ்டர் விநாயகம். இவர்கிட்ட தான் நம்ம முத ஆர்டர் எடுக்க போறோம். பேர் என்ன சொன்ன கோபி? மிஸ்டர் விநாயகம். சார், முதல்ல எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க. பிள்ளையார் சொல்லிய விநாயகமே போடுறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன கோபி, இந்த ஆர்டர் நல்லா பண்ணி கொடுங்க. இந்த 2 மாசத்துல பெரிய லெவல்ல ஆர்டர் வருது. அதையும் நீங்களே செஞ்சு கொடுத்த மாதிரி என்னால ஏற்பாடு பண்ணி தர முடியும். எல்லாம் உங்க திறமையை பொறுத்து இருக்கு சார். இந்த ஆர்டர் நாங்க எப்படி கொடுக்குறோங்கிறத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்த ஆர்டர் மறுபேச்சு இல்லாம எங்கள்கிட்டயே கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு சின்சியரா ஒர்க் பண்ணுவோம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பால் சாப்பிடுங்க. என்ன மாணிக்கம், ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. ஏன் தூங்கலையா? அம்மா, ஒரு நல்ல சான்ஸ் வருது. என்ன சான்ஸ்பா? அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேனம்மா, நாமளே சொந்தமா ஒரு லாரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு. ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அடுப்பே இல்லாம ஒரு கம்பெனியே கைமாத்தி விடுறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா நம்ம கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. செல்வம் வெளியில முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவ்வளவு பணம் அவன் எங்கேருந்து பொருட்டு வந்தான்னு தெரியல. அதான் யோசனையா இருக்கேன். அப்படியா? எப்படியாவது பணத்தை பொருட்டு இதை முடிச்சுட்டா நல்லா இருக்குமா? ஆனா வெளியில வட்டிக்கு பணம் வாங்கணும்னா அது நமக்கு கட்டுப்படி ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பணம் எவ்வளவுப்பா வேணும்? ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதுமா? மீதி பணம் கொஞ்சம் கையில இருக்கு, எப்படியோ சமாளிச்சிடலாம். 2 லட்சம் இருந்தா போதுமா?
ஆமாம்மா, அவ்வளோ பணம் இருந்தால் எப்படியாவது முடிச்சிடலாம். இப்போல்லாம் மார்க்கெட்லேயே பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு ஆயிடுச்சுமா. முன்னாடியெல்லாம் பணத்தை ரொம்ப சுலபமாக புரட்டிடலாம். இப்போ பெரிய தொகைன்னா தெரிஞ்ச பார்ட்டிக்கே கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னம்மா சரியான லூசா இருப்ப போல இருக்கு. எங்க நீ பணத்தை பத்தி பேசுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா, நீ எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசின? ஏய் பாவண்டி உங்க அண்ணன், அவன் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இன்னைக்கு அவனுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக அங்கே இங்கேன்னு தெரிஞ்சு அலைஞ்சு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். பணத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தா எப்படி? எனக்கு தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. ஆனா நீ என்ன சொல்லுவியோன்னு யோசனை பண்ணிட்டு தான் நான் பேசாம இருந்தேன். பாவண்டி உங்க அண்ணன், இந்த பணத்தை அவனுக்கு தான் கூட. என்னம்மா விளையாடுறியா? நீ தானே பணத்தை வீட்டுல வச்சுனா பல வழியில செலவாயிடும், அதனால பத்திரமா கொண்டு போய் பேங்க்ல போட்டு வைன்னு சொன்ன. அதனால தானே நானும் பத்திரமா கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சேன். இப்ப திடீர்னு பணத்தை கொண்டு வந்து கொடுனா என்ன அர்த்தம்? கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? கமுக்கமா யாருக்கும் தெரியாம பணத்தை வச்சிருந்த தெரிஞ்சு அண்ணன் நாளைக்கு 4 கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வ நீ? அடியே, அதுக்காக இத காரணம் காட்டி கொடுக்க வேணான்னு சொல்றியா? ஏம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அண்ணனுக்கு இப்ப பணம் தேவைப்படுதுன்னதும் இந்த பணத்தை நீ எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்ப. இதை ஒளிச்சு வச்ச காரணமா எனக்கு பொல்லாப்பு வந்து சேரணுமா? இதோ பார், பணம் இருக்கிற விஷயமா நீ வெளியில மூச்சு விடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இதோ பார், பேசாம நீ வந்து படுத்து தூங்கு. பணத்தை அப்புறம் அண்ணன் எங்கேயாவது வெளியில புரட்டிக்கும். வா வா சொல்றேன்ல. காயத்ரி மில்ஸ், கோயம்புத்தூர், 3000 பீசஸ். கோபி, உங்க மாமா காலையில வெளியில போனவர் இன்னும் காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏக்கா டென்ஷன் ஆகுற? அவர் எங்க போயிருக்க போறாரு? கண்டிப்பா வந்துருவாருக்கா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைஸா வருவாரு. நீ போய் வேலையை பாரு. இல்ல, அவர் ரோசக்காரர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரு? உன் புருஷனா? நாங்க என்ன அமெரிக்காவில இருக்கோம்? உன் புருஷன் ரோஷத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இப்ப வந்தா எல்லாரும் சத்தம் போடுவாங்கன்னு தெருமுனையில எங்கேயா நின்றுட்டு இருப்பாரு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வருவாரு. நீ போய் படு. இல்ல, அவர் நிஜமாவே கோச்சிட்டு போயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அவர் பேச்ச நான் காலையில சட்டையே பண்ணல. பாவண்ண அவரு எங்க இருக்காரோ, என்ன பண்றாரோ, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியல. கவலைப்படாதமா, மாப்பிள்ள எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, கண்டிப்பா வந்துருவாரு. அக்கா, அவர் என்ன சின்ன பிள்ளையா? யாரும் கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு? கண்டிப்பா வந்துருவாரு. அப்படியே அவனாவது கூட்டு போனாலும் அவனோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டார்ச்சர் ஆயிடுவான். உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கு. என் நிலைமை புரியாம விளையாடுறீங்கல்ல. கிண்டல் இல்லை ஈஸ்வரி, அவருக்கு என்ன போக்கிடா இருக்கு? அவரா கோச்சிட்டு போனாரு, நிச்சயம் திரும்பி வந்துருவாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவர் பேச்ச கேட்டு காலையில வீட்லயே இருந்திருந்தா அவருக்கு கோபமும் வந்திருக்காரு, வீட்லயே இருந்திருப்பாரு. தப்பு பண்ணிட்டேன். அவரு காணோன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது அந்த பதட்டம் இருக்கா? எல்லாரும் கடத்துல போட்ட கல்லு மாதிரி நிக்கிறீங்களே, எங்கயாவது போய் தேடி பாருங்க. என்னக்கா போய் தேடுறது? என்னக்கா எங்களை எங்க போய் தேட சொல்றீங்க? சரி, அவரா தானே போனாரு, அவரே திரும்பி வருவாரு. போய் யாருன்னு பாரு. அழாத. ஹலோ, ஆமாங்க, நான் கோபிகிருஷ்ணன் தான் பேசுறேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா? வரேன். ஒண்ணும் இல்ல. என்னப்பா? ஓ, ஒண்ணு இல்லப்பா. அண்ணா கூட வாங்க. எங்கடா? மாமா போய் கூட்டு வந்துடலாம். சரி சரி. மாமாவா? எங்க இருக்காரு? நானும் வரட்டுமா? போய் கூட்டு வந்துடுறேன்க்கா. வந்தோடனே அவர்கிட்ட எங்க போனாருன்னு கேட்டுக்க. அப்பா வரேன். அழாத. ஒண்ணும் இருக்காது, அழாதீங்க. பாருமா, அதான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர போயிருக்காங்கல்ல, ஏன் அழுகுற? அழாத. அழாதீங்க, வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என் பேர் கோபி, இங்க வர சொல்லியிருந்தாங்க. அவரை தெரியுமா உங்களுக்கு? சார், இவர் எங்க மாமா சார். இங்க எப்படி? இவரு வீட்டுல எப்படி? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரே ரகலை தான். கலாட்டா அட்டூழியம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பெரிய தீவிரவாதியா இருப்பார் போல இருக்க. இவர் தீவிரவாதி இல்ல சார், எங்க ஃபேமிலிக்கே இவர் தான் தீராத வியாதி.
வீட்டுக்குள்ளே ரகல. ஆமா, அந்த சோடா புட்டி கரெக்டா சொன்னீங்க சார். அது இல்லாட்டி அவரால் இருக்கவே முடியாது. யோ, காலையில இருந்து வாயை திறக்காம இருக்கியே, இப்போ உன்னை பத்தி விஷயம் எல்லாம் தன்னால வெளியே வந்துட்டு இருக்கு பாரு. ஆமா, இவ்வளவு பெரிய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ட எப்படி வீட்டுல வச்சிருக்கீங்க? வேற வழி, தாய் மாமன் தங்கச்சி வேற கொடுத்துருக்கோம். என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக இதையெல்லாம் நாங்க தாங்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க கிளம்புங்க. சார், ஆமா, அவரை அந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல உள்ள போட்டுறேன். சார், என்ன காரணத்துக்காக? சொல்றதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு என்ன காரணம் கேக்குறீங்களா? புரியல சார். பின்ன இந்த ஆளு வீட்டுக்குள்ள பண்ண வேண்டிய ரவுஸ் எல்லாம் ரோட்ல பண்ணிக்கிட்டு இருந்தா சும்மா விட்டுருவோமா? சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், இவர் அப்படிப்பட்ட டைப்பே கிடையாது சார். வீட்டுல கலட்டா பண்றாருங்கிறது சாதாரண வீட்டுல நடக்கிற குடும்பத்தராரு தான். அப்ப அந்த சோடா புட்டி சார், மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சோடா புட்டின்னு சொன்னது அவருடைய மூக்கு கண்ணாடியை. ஓ, அப்ப அந்த சண்டை நடந்த இடத்துல இந்த ஆள் எப்படியா வந்தா? சார், டோட்டலா ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு சார். நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அதத்தானையா காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் வாயை திறக்க மாட்டேங்கிறான். யோ, 2 அந்த ஆள் வாய் மேல 2 போடியா. அப்போ வாயை திறக்கிறான்னு பாப்போம். சொல்டா உண்மை. சார், பெரிய அளவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க தப்பா நினைக்கலன்னா நானே அவர்கிட்ட தனியா பேசி காரணத்தை கேட்டு சொல்றேன் சார். சரி சரி, நீங்களே கேளுங்க. உங்ககிட்டயாவது உண்மையை சொல்றானான்னு பாப்போம். தேங்க்யூ சார். ஏய், உண்மையை சொல்லல, லாடம் தான் உனக்கு. என்னாச்சு மாமா? என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தா முரணா தெரியறாரு. அடிச்சு பின்னி எடுத்துருவாரு. நடந்ததை சொல்லி தொட. சொல்லுங்க மாமா, வாயை மூடிட்டு இருக்காதீங்க. வீட்டுல மட்டும் அந்த பேச்சு பேசுறீங்கல்ல, என்னாச்சு சொல்லுங்க. இந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஏய், அந்த ஏரியால சின்ன வீடு வச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லடா. அல்ல, சும்மா இருங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நீங்க எதுக்கு அங்க போனீங்க? சொல்லி தொலைங்க. உண்மையே இருக்காதீங்க மாமா. இதுக்கு மேல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க ஜாமீனோட இருக்க முடியாது. 10 வருஷம் உள்ளத்துக்கு போட்டாங்க. கோபி, இப்படி முடிக்கிறதுக்கு உண்மையை சொல்லி தொலைக்கலாம்ல. சொல்லுங்க மாமா, சொல்லி தொலைங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? வெளியே தப்பு பண்ணிட்டு இங்க வந்து இங்கிலீஷா பேசுகிற மௌன நாக்கிலே பேர் ஓடுற சார், அவர் ஒரு பாவமும் அறியாதவர். அவருக்கு பேசவே தெரியாது. எப்படியும் இங்க வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்பதான் வாயை திறந்திருக்காரு. தயவு செஞ்சு நீங்க பின்னாடி போனீங்கன்னா அவர் உண்மையை சொல்லுவாரு. ஆமா, வேடா. சொல்லுங்க. கோபி, கார்மெண்ட் திறப்பு விழாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ பைக் தரலங்கிற கோபத்துல வெளியில நடந்து வந்துட்டு இருந்த. அப்ப ரோட்ல ஏற்கனவே கலாட்டா நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த பக்கமா நடந்து வரும்போதுதான் நான் அதை பார்த்தேன். ரவுடித்தனம் பண்ணதும் இல்லாம போலீஸ்காரனை பார்த்து செருப்பு தூக்கி காட்டுறியா? இதுதான் நடந்தது. அவன் கலவரம் பண்ணி கொலை பண்ணி கொள்ளை அடிச்சு ஜெயிலுக்கு வருவான். ஆனா நீ கேவலம் ஒரு ஜோடி செருப்புக்காக லாக்கப் வரைக்கும் வந்திருக்கிற. அசிங்கமான உனக்கு. டேய், அசிங்கத்தை பத்தி நீ பேசாதடா. சரி, இந்த கன்றாவை இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அப்பவே வெளில வந்திருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது கோபி. இந்த அசிங்கத்துக்கு அது எவ்வளவு மேலு. என்ன சொல்றாரு சார்? கலவரம் நடந்த இடத்துல செருப்புலாம் சிதறி கடந்திருக்கு போல இருக்கு.
அதுல ஒரு ஜோடி புது செருப்பு இருந்திருக்கு. அதை பார்த்து ஆசைப்பட்டு அதை எடுக்க போய் இங்க வந்து நிக்கிறாரு. யோ என்ன அது? உண்மையிலே செருப்புக்காக தான் அங்க போனியா? ஆமா, இந்த ஆள என்ன சொந்தம்னு சொன்னீங்க? மாமாவா? மாமானா அக்கா புருஷன் தானே? இந்த மாதிரி ஒரு கர்மம் எங்க வீட்லயே இருக்கு. யோ 202 கதவை திறந்து வெளியே ஓடியாந்தால. ஓகே சார். வா வெளில. யோ இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள கலகம் அது இதுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ள பூந்து முட்டிய பேத்துருவேன். அப்புறம் காலம் பூரா நொண்டிக்கிட்டே தான் கிடக்கணும். யோ நீ வந்து இந்த ஃபைல் எடுத்துக்கியா? போலாமா? கோபி, இப்ப நாம நேரம் எங்க போறோம்? செருப்பு கடை. எதுக்கு? செருப்பு வேணும் தானே போனீங்க. ஒரு 10 ஜோடி செருப்பு வாங்கி தரேன். டெய்லி போட்டு போட்டு அழகு பாருங்க. அதெல்லாம் வேணாம்டா கோபி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யடா. குமார் நீயும் தான்டா. என்ன? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. செருப்பால் அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். டேய் என்னடா நீ கூட இப்படி எல்லாம் பேசுற? டே கோபி, இந்த செருப்பு விஷயத்த வீட்டுல என் பொண்டாட்டி ஈஸ்வரி கிட்டயோ மாமா கிட்டயோ விஜய் கிட்டயோ சொல்லிடாதீங்கடா. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும்டா. அது எப்படி? செருப்பை பார்க்கும் போதெல்லாம் ஊ மூஞ்சானே ஞாபகத்துக்கு வர. டேய் சரி சொல்லல, வாங்க. ஏ செருப்பே, அத்ததாடியாவது நல்ல கேஸ்ல உள்ளவாமா. என்ன நீ ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்ல விஜி, கூப்பிட போன இவங்களையும் காணும். என்னவோ ஏதோ பயமா இருக்கு. இல்ல நீ வந்துருவாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் சொல்றேன்ல. என்னங்க வந்துட்டீங்களா? உங்களை காணாம நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? எங்கெங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? இதே தான் நானும் கேட்டேன். பழசா இருந்தாலும் ஏற்கனவே ஒரு ஜோடி இருக்கேன்னு. ஏய் உன்னை நம்பி என் தங்கச்சி இருக்கேன்னு சொன்னேன். நான் ஜோடின்னு சொன்னது ஈஸ்வரியப்பா. ஏதோ கோபத்துல புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல பிரச்சனை வருது சகஜம்தான். அதுக்காக வீட்டை விட்டே போறதா? நல்லதோ கெட்டதோ என்ன விட்டு போலாமா? உங்களை நம்பி தானங்க நான் இருக்கேன். இத்தனை வருஷமா நீங்க கேட்டதெல்லாம் நான் செய்யல. நீங்க கால போடுற செருப்பா நான் உழைக்கல. அப்படி இருக்கும்போது நீ வேற ஒன்ன பத்தி நினைக்கலாமா? மாப்பிள்ள கோச்சிக்கிட்டு எங்கப்பா போனாரு? எங்க பாத்தீங்க? அப்பா ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருந்தாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு இவரை விடவே மனசு இல்ல. நாங்க தான் அப்படி இப்படி பேசி கூட்டு வந்தோம். என்ன இருந்தாலும் போன மனுஷன் ஒரு போன் பண்ணி தகவல் சொல்லக்கூடாதா? ஏங்க ஏங்க நான் கேட்கறதுக்குலாம் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படிக்கா பேசுவாரு? நீதான் ஒவ்வொரு பாயிண்டையும் செருப்பால அடிச்சுமா கேக்குறியே. கோபி நீயுமாடா? இல்ல மாமா, வாயில ஸ்லிப்பர் ஸ்லிப்பாய் சொல்லிட்டேன். அக்கா கூட்டு போய் சாப்பிட வைக்கா. சரி சரி வாங்க போய் சாப்பிடலாம். மாப்பிள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். நாம நினைக்கிற மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மாப்பிள்ள காலுக்கு தான் செருப்பு. செருப்பு கட்ட மாதிரி காலை வெட்ட நினைக்கவே கூடாது. புரியுதா? வெரி குட் பா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போது ஆபீஸ் டென்ஷன் வேண்டாத பிரச்சனை எல்லாத்தையுமே வாசல்ல செருப்பை கட்டி விடுற மாதிரி விட்டுட்டு வந்துடணும். புரியுதா? ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. என் புத்திய பழைய செருப்பெடுத்து நானே அடிச்சுக்கோ. நம்ம நிலைமையெல்லாம் விளக்கி சொல்லிட்டேன். நீங்க பார்த்து பேசி முடிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். அதானே, எங்களால் இப்போ முழு பணத்தையும் கொடுக்க முடியாது. அன்னைக்கே சொன்னேனே, இப்போ கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை. எனக்கும் நியாயப்படி பார்த்தா விக்கிற மாதிரி இல்ல மாணிக்கம். ஆனா என் சூழ்நிலையே வேற. எனக்கு முன்ன மாதிரி அலைஞ்சி தெரிஞ்சு எல்லாத்தையும் கவனிக்க முடியல. உடம்பு வேற அடிக்கடிக்கு போட்டு படுத்துது. டாக்டர் வேற அதிகமா சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தம்பி செல்வம் சொன்ன யோசனை சரின்னு பட்டுச்சு. அப்படியா? அதனாலதான் இப்ப வந்தேன். மத்தபடி நல்லா போயிட்டு இருக்கிற பிசினஸ நான் ஏன் விற்க போறேன்? ஆனா ஒண்ணு உறுதி மாணிக்கம், இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் மட்டும் உங்க கைக்கு வந்துச்சுன்னா நீங்களும் பெருசா வந்துருவீங்க, உங்க கம்பெனியும் பெருசா வந்துடும். நிச்சயமான அதான் எங்களுக்கும் ஆசை. என்ன முழு பணத்தை இப்போ உடனடியாக கொடுக்க முடியல. அதே சமயம் இந்த சான்ஸை விடுறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்லை. அதனால தான் நான் சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட் அட்வான்ஸை இப்போ கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 மாசத்துல கிரையத்தை முழுசா பண்ணிக்கலாம். உண்டான பணத்தை வட்டியோட செட்டில் பண்ணிடுவோம். உங்களுக்கு இது ஓகே தானே? சரி செல்வம், எனக்கும் நான் வளர்த்த தொழில் நல்ல ஆளுங்க கையில போய் சேர்ந்து நல்லா வளரணும்னு தான் ஆசை. ரொம்ப சந்தோஷங்க. ஆனா இந்த பணத்தை கொடுத்துருங்க. அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்காரு, கைத்து போட்டுருங்க. இந்த காப்பி
காப்பில ஒண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 2 மாசத்துல பணத்தை செட்டில் பண்ணுங்க. லாரியை உங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்ப நான் வர மாணிக்கம் வரப்பாங்க. ஏண்டா செல்வம், 2 மாசத்துல கிரைய பணம் பூராத்தையும் ரெடி பண்ண முடியுமா? பண்ணிடலாம். நம்ம 2 பேருக்கும் இந்த காய்கறி கடை பார்க்கறதுக்கே சரியா இருக்கு டைம். இடல இந்த பிசினஸ் வர அகல கால் வைக்கிறோமோன்னு தோணுது. நிச்சயமா கிடையாதுண்ணே, கவலையே படாதீங்க. லாரி கம்பெனியை நான் பாத்துக்கிறேன், காய்கறி கடையை நீங்க பாத்துங்க, அவ்வளவுதானே. இல்ல கஷ்டம்தான் எனக்கும் தெரியும், ரொம்ப சிரமப்பட்டு உழைக்கணும். பட் கொஞ்சம் கடுமையை முயற்சி பண்ணோம்னா 2 மாசத்துல பணத்தை செட்டில் பண்ணி கம்பெனி வாங்கிடலாம்ண்ணே. நீங்க இந்த தலைவலியில என்கிட்ட விட்டுருங்கன்ற, நான் பாத்துக்கிறேன். ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த கம்பெனியை உறுதியா நம்ம வாங்குறோம். என்ன சார் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க? ஸ்வீட் எதுக்காக கொடுப்பாங்க? நம்மளோட சந்தோஷத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக தானே. அப்படி என்ன சார் சந்தோஷம்? இப்ப கிடைச்சிருக்க ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ரொம்ப வேகமா வேலை பாக்குறீங்க. இதை நான் சாதாரணமா சொல்லல, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன். நிஜமாவா கோபி சொல்றேன்? அதனாலதான் இந்த ஸ்வீட். ஆமா, இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து ஆர்டரை வேலை பார்த்தோம்னு வச்சுங்க, இப்ப இருக்கிற ஆர்டரை 2 மாசத்துல முடிச்சு கொடுக்க முடியும். அப்படி கரெக்டா 2 மாசம் முடிச்சு கொடுத்தோம்னாக்க அது மூலமா புதுசா ஏகப்பட்ட ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆர்டர் வந்துச்சுனாக்க நம்ம எல்லாரும் இந்த யூனிட் பெரிய யூனிட் ஆயிடும். அதோட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப உங்க எல்லார்ட்டையும் சொல்ல போறேன். என்ன கோபி? எல்லாரும் கடுமையா உழைக்கிறீங்க, அதிக நேரம் வேலை பாக்குறீங்க. இதுக்காக உங்களுக்கு ஓட்டிக்கு தனியா பணமோ போனஸோ நான் கொடுக்க போறது கிடையாது. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல கோபி, இந்த மாதிரி போனஸ்லாம் கிடையாதுன்னு சொன்னா இப்படித்தான் ஆவாங்க. அக்கா, போனஸ்ங்கிறது எல்லா கம்பெனியும் கொடுக்குற விஷயம். நான் என்ன செய்ய போறேன்னா, நமக்கு வர்ற லாபத்துல இருந்து 20% நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். நம்ம கம்பெனி ஒரு ஒர்க்ல 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா அதுல 20 ரூபாய் உங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். அது மூலமா எல்லாருமே 20% ஸ்ட்ரைட் பார்ட்னர்ஸ் ஆக போறீங்க. இனிமே இந்த வேலையை எல்லாரும் சொந்த வேலையை எடுத்து பாப்பீங்க நான் நம்புறேன். சரி கோபி. இந்தாங்க ஸ்வீட் இருக்காங்க, எடுத்துங்க. இந்தாங்க வாங்கிக்கங்க. என்ன சூப்பர்வைசர் சார், எல்லாரும் கை தட்டினாங்க, சும்மா நீங்க மட்டும் கை தட்டாம நின்றுட்டு இருந்தீங்க. எதுக்கே தட்டணும்? எவன பாட்டாரா? கூட பிறந்த அண்ணனா? நான் மட்டும் சூப்பர்வைசரா? பயிர் இரிதியா? அதான் கொடுக்குற 20% உங்களுக்கு கொஞ்சம் வரல. பொத்திக்கிட்டு போய் வேலையை பாரு. டேய் குமார், தேவையான உனக்கு இதெல்லாம்? எவனும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறான், தலை இழுத்து. சூடா ஏதாவது குடிச்சா தேவையில்ல. ஆமா, வழியில ஏதாவது காஃபி கடை திறந்துருக்காப்பா? மணிதான் 5:30 ஆயிடுச்சப்பா, எல்லா கடையும் திறந்தா இருக்கு. நான் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டுமா? இல்ல நீங்க இருங்க, நான் தூக்கி எடுத்து போய் வாங்கிட்டு வந்துறேன். இருங்க. சரி போசே, கொஞ்சம் நில்லு. ஆமா, என்ன இந்த நேரத்துல கையில தூக்குச்சட்டு வேற? என்ன இதே அமுக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் காப்பி வாங்கலாம் போயிட்டு. விலங்கனா மாதிரி தான் இந்த வீட்டுல ஒண்ணுக்கு இத்தனை பொம்பளைங்க இருந்துகிட்டு காப்பி வாங்க தூக்குச்சட்டு எடுத்துட்டு கடைக்கு போறியாக்கும். இதுல என்ன குறைய கண்டிங்க? விவரம் எல்லாம் பேசாத. வீட்டுல இருக்கிற பெருசா யாரும் கவனிக்கிறது இல்ல. ஒரு காப்பி போட்டு கூட கூட துப்புல சொல்லி காரி துப்ப மாட்டான். ஊர்ல இருக்கவங்கலாம் உன் குடும்பத்தை பாக்குறதானே வேலை. ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த வீட்டுல ஏற்கனவே நீ போட்ட டிராமாவில கோபி கவுந்துட்டான்.
உலகத்திலே அடுத்த காயின் தாத்தா நீ தான் அப்படிங்கிறான். இப்ப பெருசு காப்பி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுல முடிச்சிட வரலாம்னு நினைக்கிறியா? மாமா டேய், நீ கார்மெண்ட்ஸ்ல ஏற்கனவே பங்காளி ஆயிட்ட. இந்த வீட்டுல ஒரு பங்கு பிரிக்கிறதுக்கு மூவ் பண்றியா? காலங்காலத்துல உங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கேன். என் புத்திய சிறப்ப கல்வி அடிச்சுக்க. டேய் இல்லடா, நீ சரியான ஆம்பளை இருந்தீனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வெளியில போடா. என்னையா தான் மேல மேல பேசிக்கிட்டே போறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கேவா ஓ ஏத்தம் எகத்தாலும் இதெல்லாம் வேற யார்ட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. என்னையா என்ன என்ன ஒன்னு அப்படியே தீ கொண்டு கிணத்துக்குள்ள போட்டா எப்படி போட்டா கோபி ஒரு ஆள் முகத்துக்காகத்தான் நீ பண்ற கூத்து குமால எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்க. இனிமே என்னால பொறுத்து இருக்க முடியாது. பெரிய மனுஷனா நீ? என்ன மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? விஜி, நீ எப்பவும் போல போஸ தமாசுதாமா பேசுன. அது கழுத்துல இருக்கிற துண்டு முறுக்கி அடிக்க வராமா? இந்த வீட்டுல யாருக்கும் பாதுகாப்பே இல்லாம போச்சு. இவன் வயசு என்ன, என் வயசு என்ன? கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டி என்ன அடிக்க வராமா? அப்பா தலைவலிக்குன்னு சொன்னாரு. அதான் காப்பி ஆயிட்டு எல்லாமே கிளம்புறேன். இவர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த பெரியவரை கைக்குள்ள போட்டுக்க பாக்குறேன்னு கேட்கிறாரு. என்ன மாமா, அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது? அவர் எப்பவுமே இப்படிதானே பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க சொல்றியா? கேட்டுதான் ஆகணும் மாமா, வேற வழி. அதுக்காக அவர் கழுத்தை பிடிச்சு நெருப்பீங்களா? பாரு, அவன் முழிக்கிற மொழிய பாரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா, அப்பயாவது புத்தி வருதா பாக்கலாம். விஜி, உன் முகத்துக்காக பாக்குறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. போஸுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன். மாமா, என்னடா இவ நம்மள பத்தி தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பேசுறாளே நினைக்கிறீங்க இல்லையா? மாமா, எனக்காக அவர் நிறைய சிரமப்பட்டிருக்காரு. உங்களை வச்சு வேற யார் கூட பிரச்சனை வந்தாலும் அவரு உங்களுக்கு தான் மாமா சப்போர்ட் பண்ணுவாரு. இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. கடைசியா அவர் நிம்மதிதான் மாமா கெடும். பாவம் அவரு சின்ன சின்ன விஷயத்துக்காக அவரோட நிம்மதி கெடணுமா மாமா? அதனாலதான் இவங்க என்ன பேசினாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் கண்டுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு முக்கியங்கிறப்போ அவரை சார்ந்தவங்களும் எனக்கு முக்கியம் தானே மாமா. இங்க இருக்கிறவங்களோட எல்லாரோட குணமும் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் இங்க நிம்மதியா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் மாமா போகணும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க மாமா. சரி, நீங்க போய் உட்காருங்க. நான் மாமாக்கு உங்களுக்கும் சேர்த்து காஃபி போட்டு கொண்டு வரேன். சரோ, ஒரு டவல் கொண்டு வா. இதோ கொண்டு வரேங்க. இந்தாங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஏண்டா முன்ன மாதிரி ஜாஸ்தி வீட்டுல உட்கார மாட்டேங்கிறியாடா? என்னம்மா சொல்றீங்க? எப்பவாவது வர உடனே என்னமோ கால வெந்நீரை ஊத்துன மாதிரி ஓடுற. முன்னெல்லாம் ஒரு நிதானமா இருப்ப, பேசுவ. வேலை இருக்குல்லம்மா. நீ பரவாயில்லங்கிற மாதிரி தாண்டா இருக்கிறான் உன் தம்பி செல்வம். நீயாவது தூங்கறதுக்கு வர, அவன் அதுக்கு கூட வர்றதில்ல. அவனை இன்னையோட நான் பார்த்து 4 நாள் ஆச்சு. என்னம்மா சாப்பிட வந்தானே? மத்தியானம் நான் கொஞ்ச நேரம் கண்ணை சந்தேன், அதுக்குள்ள அவன் 5 நிமிஷத்துக்குள்ள போயிட்டான். இதெல்லாம் என்னடா பொழப்பு? பெத்த புள்ள முஞ்சிய கூட சரியா பார்க்க முடியாம என்னம்மா பண்ண சொல்றீங்க? டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை முழுசா செல்வம் தான் பாத்துக்கிறான். என்ன கூட அந்த பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டான். அதுலயே முழு கவனமாவும் இருக்கான். எனக்கு இந்த காய்கறி கடையிலேயே வேலை சரியா இருக்கு.
ஏண்டா அதுக்காக ராத்திரி பகல்னே கிடையாதா? அம்மா ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சதுனால தான் அந்த லாரி கம்பெனியை வாங்க முடிஞ்சது. நான் தனியா முயற்சி பண்ணியிருந்தா கூட அதை வாங்க முடிஞ்சிருக்காதுமா. இதுக்கு முழு காரணம் செல்வம் தான். அதெல்லாம் இருக்கட்டும்பா. செல்வத்தோட பொழப்பு இப்படியே போய்கிட்டு இருந்தா ராத்திரியில கடையிலே படுத்துக்கிட்டு எப்பவாவது வீட்டுக்கு வந்து அரை உரையா சாப்பிட்டுட்டு போறான். மத்த நேரத்துல கடையில என்னமோ டீயும் பண்ணுமா சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கணுமா? தப்புடா. இது இப்படியே போயிட்டு இருக்கிறது சரியில்லை மாணிக்கம். என்னம்மா பண்றது நீங்களே சொல்லுங்க. அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணதானடா சரியா வரும். மாமா கூட ஃபோன் பண்ணாருமா. அவர் கூட செல்வத்துக்கு பொண்ணு பாக்குறாராம். ஆனா இது வரைக்கும் ஏதோ சரியா அமையலன்னு சொன்னாரு. என்ன மாமாவா? எந்த மாமா? என்னம்மா சிதம்பரம் மாமா தான். டேய் அதெல்லாம் சும்மா அந்த ஆளு ஏதோ ஒரு உபச்சாரத்துக்காக பேசியிருப்பாருடா. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. நாம தான் ஆத்திரத்தோட முயற்சி பண்ணணும். இல்லம்மா சிதம்பரம் மாமாவுக்கு செல்வத்து மேல நல்ல அக்கறையும் பாசமும் உண்டு. ஓஹோ அப்படியே சொல்ற? பார்க்கலாம். உன்னால எப்போ முடியுமோ சொல்லு. நானும் நீயும் உன் மாமனார் வீட்டுக்கு போய் பேசலாம். எதுக்குமா? என்னடா நீ தானே சொன்ன உன் மாமனாருக்கு என்னமோ செல்வத்து மேல பாசம் அது இதுன்னு. நெசமாவே அதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவான். என்னங்க அத்தை என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல ஆள் ஆளுக்கு எதுவோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா எதுவும் புரியாது. என்னடி லேட் ஆச்சுன்னு குதிச்சிட்டு இருந்த? அப்படியே வந்து உட்காந்துட்ட. சரி வா டிஃபன் சாப்பிடு. இல்லக்கா எனக்கு எதுவும் வேண்டாம். அட சொன்ன கேளு சாப்பிடு. வேண்டாம்க்கா. பவானி ரெடி ஆயிட்டியா? இவ்வளவு நாள் மாங்குன்னு படிச்சு அருமையா பரீட்சை எழுதி 100 மார்க் வாங்க போற இல்லையா? பாருங்க பைவ டிஃபன் சாப்பிட மாட்டேங்கிற. மத்தியானம் வரைக்கும் வெறும் வயித்தோட இருக்க போறாளா? என்ன நீ பைத்தியக்காரியா இருக்கிற? பரீட்சை எழுதி தெம்பு வேணா? சாப்பிடு. இந்த இல்லப்பா எனக்கு வேண்டாம். சொன்னா கேள். சாப்பிடு. என்னப்பா? என்னது? என்னப்பா? என்னது உடம்பு இப்படி சுடுது? ஏய் என்னடி? தெரியலக்கா. காலையில இருந்து டயர்டா இருந்துச்சு. கண்ணெல்லாம் எரிஞ்சிச்சு. நைட் எல்லாம் முடிச்சு படிச்சல, அதான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். என்னது இது? என்ன பண்றது? இவ்வளவு படிச்சு சொன்னல உடம்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு பகலா படிச்சே என்ன பிரயோஜனம்? பரீட்சை இன்னைக்கு எழுத முடியலன்னா என்ன பண்ண போய் நீ? முன்னாலே சொல்லிருந்தா டாக்டர்கிட்ட காமிச்சுக்கலாம்ல. இல்லப்பா எனக்கு சரியா தெரியலப்பா. ஒரே குளிரா இருந்துச்சு. உடம்புலாம் ஒரே வலி வேற. சரி பரீட்சையாச்சு சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன்ப்பா. இவ்வளவு இருக்கு. இந்த லூசு காலங்காத்தால பச்சை தண்ணியை தலைக்கு ஊத்திருக்கு. ஏடி இந்த உடம்போட பச்சை தண்ணியை தலைக்கு ஊத்திக்கலாமா நீ? என்னம்மா இப்படி பண்ணிவிட்ட? உடம்பு தானே முக்கியம். பரீட்சை ஒழுங்கா எழுதணும்னா உடம்பு நல்லா இருக்கணுமா? இப்படி உடம்ப வச்சுக்கிட்டு வா டாக்டர்கிட்ட போலாம். வா. இல்லப்பா நான் எப்படியாவது பரீட்சை எழுதி ஆகணும். எப்படி எழுத முடியும்? ஒண்ணும் தெரியாம பேசிட்டு இருக்கிற. ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டேன். இந்த கொதிக்குது. இவன் இப்படிதான் சொல்லுவான். நீ கூட்டி போங்க முதல்ல. வா நல்ல பொண்ணு. வா லீலா. என்னங்க இது ஒரு நிமிஷம். டிஃபன் ரெடியா? என்னங்க பரபரப்பா கத்திக்கிட்டே வரீங்க? எனக்கு 2-3 முக்கியமான வேலை இருக்கு. நான் சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பணும். டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ஆகலங்க. இது ஒரு நிமிஷம் இருங்க ரெடி பண்ணிடுறேன். மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் ஆகி ரெடி பண்ணலன்னா என்ன? இல்லங்க என்னன்னு தெரியல, உடம்பு முடியாம போயிடுச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி உனக்கு தான் உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு என்ன கேடு? அவங்க சீக்கிரமா வந்துச்சு டிஃபன் ரெடி பண்ணலாம்ல. அம்மா என்னடா? லீலா தான் வயித்து புள்ளத்தாச்சு சீக்கிரமா வந்துச்சு டிஃபன் ரெடி பண்ண முடியல. நீயா சீக்கிரம் வந்துச்சு டிஃபன் ரெடி பண்ணலாம்ல. அப்படி என்ன சோம்பேறித்தனம்? குத்துகள் மாதிரி இருக்கிற வேலை செஞ்சா குறைஞ்சா போடுவ. டேய் ஏன்டா அப்படி கோமா பேசுற? கொஞ்சம் பொறுமையா தான் பேசேடா. என்னத்தை நான் பொறுமையா பேச சொல்றேன்? அவனுக்கு 100 வேலை 1008 டென்ஷன். காலையில சீக்கிரமா சாப்பிட்டு வேலை பார்க்கலனா 2 தோசை உங்களால சுட்டு தர முடியல. என்னத்தையும் பண்ணி தொலைங்க. ஒரு 2 நிமிஷம் டா, நானே போய் ரெடி பண்றேன். என்ன ரெடி பண்றியா? ரெடி பண்ணி எண்ணெயும் பொடியில ஒரு 4 தோசையும் சட்னியில 4 தோசையும் அடிச்சிட்டு போய் படுத்துங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம். அட பாவி. ஏண்டா இவ்வளவு நாளா எங்களை மட்டும் தான் நாங்க பாத்துக்கிட்டோமா? இப்படி எல்லாம் பேசாதடா. வேற என்ன எந்த மாதிரி பேச சொல்ற? வயித்து புள்ள தச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கா. நீ என் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்க. போ போய் வேலையை பாரு. என்னடா டிஃபன் ரெடி ஆச்சு சாப்பிட்டு போங்க. பாத்தியா மல்லிலா என்னமா பேசிட்டு போறான்? எவ்வளவு நாள் அவனுக்கு போட்டுட்டு நான் பட்டினி கிடந்திருப்பேன். என்ன போய் தின்னுட்டு கடன்னு சுருக்குன்னு சொல்லிட்டு போறான். அத்தை அவர் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு போறாரு அத்தை. நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லல. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. லீலா எப்பவுமே அவனை தப்பா நினைச்சதே இல்லம்மா. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அத்தை அவர் என் மேல அக்கறைப்படுறதா நினைச்சு உங்களை போய் ஆட விடுமா. என் பிள்ளை தானே என்ன தானே திட்டினா திட்டிட்டு போறான். விடுமா. சாப்பிடாம போற அத்தை. உங்க மாமா கிட்ட கொடுத்து அனுப்பலாம். வாமா வேலையை பார்க்கலாம். வா வா பயப்படாம வா. அவள் ஒன்னும் லேட் ஆயிரல. வா 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 கவலைப்படாது. வா
பயமா இருக்குப்பா. நான் சொல்றேன் உன் டீச்சர் வா. என்ன பவானி இது? எக்ஸாம் டைம்ல சீக்கிரம் வரக்கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், அதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரோம். ஏன் என்னாச்சு? காலையில இருந்து கடுமையான சுர. டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு குட்டியார. குழந்தைய திட்டாதீங்க. அதனால ஒண்ணும் இல்ல சார், டைம் ஆயிடுச்சு. சரி நீங்க கிளம்புங்க. இல்லம்மா நான் இங்க ஓரமா உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல சார், பவானி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்குமா, இன்னும் 1 மணி நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கணும். நானே இருந்து கொடுத்துட்டு போயிடுறேன். சார் இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா போங்க. அம்மா வீட்டுக்கு போனாலே எனக்கு நிம்மதியா இருக்க முடியாதுமா, நான் இங்க இருக்கிறேம்மா. சரி சார், அப்படி ஓரமா போய் உட்காருங்க. பவானி நீ போமா. அப்பா இது ஒரு நிமிஷம் பிடிங்களேன். கொண்டா. பரிச்சை இது போற ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா போமா தைரியமா இருக்குது. சரிப்பா.